உலகெங்கும் வாழ்கிற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் முதல் வணக்கம். மனிதன் தோன்றியதிலிருந்து இன்று வரை மிக முக்கியமான ஒரு துறை இருக்குன்னா அது மருத்துவத்துறை தான். மருத்துவத்தில் பல்வேறு முறைகள் இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்படியே பயனுள்ளவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சித்தா என்பது தென்னிந்தியத்தில் உருவான பண்டைய தமிழர்களுக்கு தாய் மருத்துவமாகும். சித்தா எனும் சொல்லுக்கு நிறுவப்பட்ட உண்மை என்று பொருள். சித்தர்கள் மருத்துவம், ஜோதிடம், யோகா போன்றவற்றை தங்கள் மாய கண்டுபிடிப்புகளால் தமிழில் பதிவு செய்தனர். சித்த மருத்துவம் பழமையான மருத்துவ முறைகளில் ஒன்றாகும். இது ஆயுர்வேத மருத்துவ முறைக்கும் முன்னோங்கியது என்று கூறப்படுகிறது. சித்த மருத்துவம் வாதா, பித்தா மற்றும் கஃபா ஆகிய 3 தோஷங்களை சமநிலையாக பராமரிக்க கவனம் செலுத்துகிறது. இது மூலிகைகள், தாதுக்கள் மற்றும் பிற இயற்கை பொருள்களால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மற்றும் சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மருத்துவ முறைக்கு பங்கேற்றிய 18 முக்கிய சித்தர்கள் உள்ளனர். அவர்களின் பெயர்களை பார்க்கலாம். அகஸ்தியர், நந்திதேவர், திருமூலர், போகர், கொங்கணவர், பதாஞ்சலி, மச்சமுனி, கோரக்கர், சாட்டைநாதர், சுந்தரநந்தர், ராமதேவர், தனவந்தரி, குடும்பை, கருவூரர், இடைக்கடர், கமலமுனி, வால்மீகி மற்றும் பாம்பாட்டி சித்தர். இதில் நமது ஐயா போகர் மருத்துவத்தை பின்படுத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. போகரை பற்றி கூற வேண்டும் என்றால் பழனி மலைக்கு அருகிலுள்ள வைகையூரில் ஜன்மித்து பழனியில் மறைந்தவர். அவர் சுமார் 300 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்ததாகவும் மற்றும் அவரது வைத்திய குருவாக அகஸ்தியர் மற்றும் கலங்கிநாதரை குறிப்பிட்டிருக்கிறார். போகரின் பங்களிப்புகள்: யோகா, காயகல்பம், மருத்துவம், ரசவாதம், இயற்கை அறிவியல், தத்துவம் மற்றும் போகர் 7000 எனும் புத்தகம். பழனிமலை சித்தர் என்றும் அழைக்கப்படும் போகநாதர் 18 யோக சித்தர்களில் ஒருத்தராவார். பழனி மலைக்கோவிலில் நவபாஷாணங்களால் முருகன் சிலையை உருவாக்கி நிறுவியவர். இச்சிலையின் மீது ஊற்றப்பட்ட பாலில் சில மூலிகைகள் கலந்துள்ளதால் அக்கால நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இருந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாத கொடைக்கானலுக்கு அருகில் உள்ள பூம்பாறை எனும் கிராமத்தில் குழந்தை வேலப்பர் எனும் முருகன் கோயிலையும் நிறுவியவர் நமது போகநாதர் ஆவார். முக்கிய குறிப்பு: போகர் தமிழ்நாட்டிலிருந்து சீனாவுக்கு சென்று ஞானம் பற்றி போதித்தார். இது அவரது போகர் 7000 என்றும் நூலிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போகர் நிர்விகல்ப சமாதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. நிர்விகல்ப சமாதி என்பது அகங்காரம் மற்றும் சம்ஸ்காரங்கள் கலைக்கப்பட்டு உணர்வு மட்டுமே எஞ்சியிருக்கும் விழிப்புணர்வின் உயர்ந்த நிலை. நிர்விகல்ப சமாதியில் உங்களுக்கு தெரிந்தபடி மனம் இல்லை, எல்லையற்ற அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே உள்ளது. போகருக்கு பல ஆயிரம் சீடர்கள் இருந்தாலும் கொங்கணவர், கருவூரர், இடைக்கடர் மற்றும் நம் அனைவருக்கும் தெரிந்தபடி போதி தர்மரும் இவர்களின் சீடர்களில் ஒருவர். இப்பொழுதெல்லாம் நவீன மருத்துவர்கள் நோயிலிருந்து விடுபட மருந்து சாப்பிடும்போது கடைபிடிக்க வேண்டிய எந்த உணவு முறையும் குறிப்பிடுவதில்லை. ஆனால் பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் மருந்து சாப்பிடும்போது பின்பற்ற வேண்டிய உணவு முறைகளை பரிந்துரைக்கின்றனர். மருந்து சாப்பிடும் பொழுது சில உணவுகள் தவிர்க்கவும் சில உணவுகள் சேர்த்து கொள்ளவும் பரிந்துரைக்கின்றனர். சித்த மருத்துவத்தின் நன்மைகளை பற்றி பார்ப்போம். சித்தா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை விரைவுபடுத்துவது மற்றும் அல்லாமல் உங்கள் மனம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியும் உயர்த்தும் ஆற்றல் கொண்டது. இது ஒரு விஞ்ஞான அணுகுமுறையை அடிப்படையாக கொண்ட ஒரு மாறும் அமைப்பாகும். இது மனித உடலையும் மனதையும் கடுமையாக மாற்றும். சித்த மருத்துவத்தில் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை உள்ளது. அதிலும் முக்கியமாக சோரியாசிஸ், அரிக்கும் தோல் அலர்ஜி, அலோபீசியா, நீரிழிவு புண், மருக்கள், விட்டிலிகோ, பிம்ஃபிகஸ், தொழுநோய், சிறுநீரக பிரச்சனைகள், தூக்கமின்மை, நரம்பு தளர்ச்சி, பெருங்குடல் அலர்ச்சி,
சைனசிட்டிஸ், பைல்ஸ், ஆஸ்துமா தொடர்பான பிரச்சனைகள், பித்தப்பை கற்கள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், ஒற்றை தலைவலி, வலிப்பு, மனசோர்வு, பக்கவாதம் போன்ற பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை உள்ளது. அதிலும் குறிப்பாக நமது மருத்துவர் ஐயா முடக்கவாதம், நடுக்கவாதம், பக்கவாதம் போன்ற 84 விதமான வாதங்களுக்கு மற்றும் காமாலை, அல்சர், வாய்வு, தைராய்டு, சுகர், கல்லீரலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, நுரையீரலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, மலக்குடலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, சிறுநீரக பிரச்சனைகளுக்கு மற்றும் உடம்பில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமது மருத்துவர் ஐயாவிடம் தீர்வு உள்ளது. இப்போ பெங்களூருவில் முழுமையாக குணமடைந்த ஒரு நோயாளி அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் காணொளியை பார்க்கலாம் வாங்க. வணக்கம். பேர் என்னம்மா? சாந்தி. வயசு 54 ஆகுது. சரி, ஓகே. நம்ம இங்கே விட்சந்திராவில் நம்ம தமிழ் சித்த மருத்துவத்தை வந்து நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்துருந்தீங்க. நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து மோஷன் போகிறதுல பிரச்சனை இருந்தது, மலக்குடல் பிரச்சனை இருந்தது, இதனால கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆச்சு, லிவர் சூடாச்சு, லங்ஸோட பலம் கம்மியாக இருந்தது. லங்ஸோட பலம் கம்மியாக இருக்குது, நுரையீரலுடைய பலம் கம்மிங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்குற பிரச்சனை இருந்தது. நரம்பு ரத்த ஓட்டம் சீராக இல்லாதனால எல்லா ஜாயிண்ட்களிலும் வலி இருந்தது, நெஞ்சுகிட்ட வலி இருந்தது, கழுத்தில் வலி இருந்தது, கால் மறுத்து போச்சு, ஜூம் ஆயிடுச்சு, கை மறுத்துடும், கால் மறுத்துடும், பசி இருக்காது, தூக்கமின்மை அதிகமாக இருந்தது, இது எல்லாமே இருந்தது. உங்களுக்கு டெய்லி சரியாக மோஷன் போயிடுது. ஒரு 2 மாதம் மருந்து சாப்பிட்டுருக்கீங்க, அதுல ஒரு 3-4 மருந்து இருக்கு. இந்த நெஞ்சுகிட்ட வலி வருது, கழுத்தில் வலி வர்றது அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கை மறுத்து போகிறது, கால் மறுத்து போகிறது அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா பசிக்குது, தூங்குறீங்க, மூச்சு வாங்குற பிரச்சனை, இந்த அசதி, சோர்வு, டயர்டாக இருக்கிறது அதெல்லாம் இல்லை. ஜாஸ்தி வேலை செய்யணும்னு தோணுறது கிடைக்கும். இப்போ இங்கே வரையில வந்து உங்களுக்கு கண்ணுக்கு மருந்து விட்டோம், கண் மருந்து வந்து பச்சை மருந்து வந்து டைரெக்டாக விட்டோம். இப்போ அதுலேருந்து இந்த கண்ணு ஓரளவுக்கு பார்வை நல்லா இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் மொபைல் நார்மலாகவே படிக்கிறீங்க. இப்போ உங்கள் 3 நாடியுமே நல்லா இருக்கு. உங்கள் மலக்குடல் சரியில்லாதனால லிவர் ப்ராப்ளம் ஆகி தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் இதாச்சு. எல்லாருக்குமே ஒரு பெரிய நோய் உள்ள வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மலக்குடல், அப்படி இல்லைனா லிவர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அல்சர் ஆகி 4-5 முறை மோஷன் போகிற மாதிரி ஆகிடும். மலக்குடல் பிரச்சனை ஆகிடுச்சுனாக்க 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை இல்லை மோஷன் போகிறது சிரமமாகி அதில் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி தான் இந்த பிரச்சனை வந்து நமக்கு வரும். இதனால் ஏற்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உள்ளுறுப்புகளுடைய பிரச்சனை, உங்கள் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே இந்த 2 மாதத்துலேயே உங்களுக்கு சரியாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் 1 மாதம் மருந்து எடுத்து இன்னும் உடம்பை வந்து இன்னும் கொஞ்சம் பலமாக்கிறதுக்காக நீங்கள் இன்னொரு மாதம் எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன மூலிகளை நம்மளால சரி பண்ண முடியல அப்படிங்கிறப்ப தான் நான் உங்களுக்கு வந்து குருமருந்துன்னு கொடுத்தேன். நான் சித்தர்களுடைய குருமருந்துன்னு இருக்கு. அது ஒரு நாளைக்கு 11 வேளை 12 வேளை மருந்து எடுக்கிற மாதிரி கொடுத்து நம்ம வருஷம் பூரா மருந்து சாப்பிட்றத இந்த 2 மாசத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டோம். சரி, இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும், மீதியும் சரியாயிடும், பார்த்துக்கலாம். போதும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வைத்தியரை பார்க்க கூடாது, ஆமா உறவுகளா பார்க்கலாம். ஒரு பேஷண்டா இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது வராது. இன்னும் 30 வருஷம் ஆனாலும் அம்மா மாதிரி நீங்களும் 100 வருஷம் கண்டிப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். வீடியோவை பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லைங்க, இனி வரும் அனைத்து வீடியோக்களிலும் நோயாளிகள் இங்கே வருவதற்கு முன் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தியதுக்கு பின்னான மாற்றங்கள் வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரூஃபோட இந்த சேனலில் வீடியோ வரும். சித்த மருத்துவத்தின் பயன்களை பற்றி நமது மருத்துவர் ஐயா வாயிலிருந்தும் இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம். மக்களே, உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலோ அல்லது சந்தேகம் இருந்தாலோ கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி நோய்களால் அவதிப்படுற ஆட்கள் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த மாதிரி நோயால் அவதிப்படுறவங்களை பார்த்து பரிதாபப்படுவோம், ஏதாவது உதவி செய்யணும்னு நினைப்போம், ஆனால் போதியமான வசதி இருக்காது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து நம்பிக்கையுடன் நம் மருந்தை சாப்பிட்டு குணமடைந்தால் நீங்கள் அவர்களின் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருப்பீங்க. நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய இந்த சித்த மருத்துவத்தில்
எல்லா நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு இருக்குது. நீங்கள் ஏதாவது நோயில் அவதிப்படுறீங்கனாலோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஏதாவது நோயில் அவதிப்படுறாங்கனாலோ கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இங்கே ஆரோக்கியமாக இருப்பவனே கோடீஸ்வரன். நன்றி, வணக்கம்.